எந்த வகையிலையும் எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய பலன்களை தெரிஞ்சுக்கிட முடியாது இந்த ஜோதிடத்தை தவிர. என்னதான் விஞ்ஞானம், ஆராய்ச்சி, அறிவியல் நமக்கு வளர்ந்திருந்தாலும் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா அவங்க பிறந்த நேரத்தை கணிச்சா மட்டும்தான் என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறாரு, அந்த நட்சத்திரத்துக்கு எத்தனாவது பாதத்தில் பிறந்திருக்கிறாரு, எத்தனை டிகிரியில் பிறந்திருக்கிறாரு, என்ன ராசியில் பிறந்திருக்காங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறாங்க, முக்கியமாக என்ன தசையில் பிறந்திருக்கிறாங்க, இன்றைக்கி என்ன தசை நடக்குது, இன்றைக்கி என்ன புத்தி நடக்குது, அதை கொண்டு தான் முழுமையான பலன்கள் தெரிஞ்சுக்கிட முடியும். நான் உட்பட சோசியல் மீடியா வந்ததுக்கப்புறம் தினப்பலன் வந்துருச்சு, வாரப்பலன் வந்துருச்சு, மாத பலன் வந்துருச்சு. 3 மாதத்துக்கு இந்த பலன் நடக்கும், 6 மாதத்துக்கு இந்த மாதிரி பலன்கள் நடக்கும், 50 நாள் இந்த மாதிரி பலன்கள் நடக்கும், வருஷ பலன், அதுபோக கிரக பயிற்சி பலன்கள், இது எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது சரிதானுங்க. ஆனால் ஒரு முறை உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மேச ராசி அல்லது ரிஷப ராசி அல்லது தனுசு ராசினா தனுசு ராசிக்கு தான் பலன்கள் சொல்லுவாங்களே தவிர தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு பலன்கள் சொல்ல மாட்டாங்க. தனுசு ராசியில் பிறக்கிறாங்க அப்படின்னா 5 வயசு குழந்தையும் சரி, 5 நாள் குழந்தையும் சரி, 50 வயசில் உள்ளவரும் சரி தனுசு ராசியில் இருக்கிறாங்க. அப்போது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பலன்கள் சாமி சத்தியமாக வராதுங்க. ஒரு பிரசவத்தில் ஒரே நேரத்தில் பிறக்கப்படக்கூடிய 2 குழந்தைகள் தோற்றத்தில் ஒரே மாதிரியாக இருந்தாலும் எண்ணம், சிந்தனை, செயல் வெவ்வேறு மாதிரி இருக்குது. அப்போ ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாமே ஒரே மாதிரியான வாழ்வாதாரம் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறது 100% தப்பான ஒரு விஷயம். ஒரு நாளைக்கு ஒரு 4 போனாது எனக்கு வருங்க. ஐயா நான் ரிஷப ராசியில் பிறந்திருக்கிறேனுங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் எனக்கு அப்படியே இருக்குது, இதுக்கு மேற்கொண்டு நான் எப்படி இருக்க போகிறேன்? நீங்கள் கேட்குறது சந்தோஷங்க. நீங்கள் உண்மையிலே ஃபோன் பண்ணி கேட்குறது உண்மையிலே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்குறதுக்காக மூஞ்சி காட்டுறது, முகரை காட்டுறது, இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேனுங்க. ஆனால் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பொதுவாக உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு எனக்கு தெரியாது, என்ன தசையில் நீங்கள் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறீங்க, என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, இன்றைக்கி என்ன வயசாகுது, இன்றைக்கி என்ன தசை நடக்குது, இதெல்லாம் தெரிஞ்சாதானே முழுமையான ஜோதிடம் சொல்லிட முடியும். 2 முறை கல்யாணம் ஆச்சுங்க, நிலைக்கல, 3வது முறையாவது எனக்கு கல்யாணம் நடக்குமா? நான் மகர ராசியில் பிறந்திருக்கிறேன், இது எப்படி நம்மளால் சொல்லிட முடியும்? ராசின்றது பிரதானம்தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேனுங்க. 100% ராசிக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் 15%. நம்மளுடைய அடையாளம் இந்த ராசினா இந்த நட்சத்திரம் வரும், இந்த நட்சத்திரத்தில் பிறந்தா இந்த பேர் வைக்கணும், இது ஒரு அடையாளம் தானுங்க. அப்போது உங்களுடைய ராசிக்கு தொழிலை பற்றி நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னு பார்க்கணும், தொழில் ஸ்தானம் யாருன்னு பார்க்கணும். அப்போ அந்த தொழில் ஸ்தானத்தில் எந்த கிரகம் இருக்குது, தொழில் காரகன் எங்கே இருக்கிறாருன்னு பார்க்கணும். திருமணத்தை பற்றி நீங்கள் பார்க்கணுமா, உங்கள் ராசியை விடுங்க, நீங்கள் எந்த தேதியில் பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, என்ன ராசியில் பிறந்திருக்கிறீங்க, என்ன லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்க, லக்னத்துலேருந்து 7வது கட்டம் உங்கள் சாதகத்தில் இந்த ராசி கட்டம் நவம்ச கட்டம் இருக்குங்க. அதில் லக்னத்திலிருந்து 7வது பாவகம் 7வது பாத்தியம் தான் திருமணஸ்தானம். அப்போ அந்த திருமண ஸ்தானாதிபதி எங்கே இருக்கிறாரு, திருமண ஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குது, அதை கொண்டு தான் இன்னாருக்கு எப்போ கல்யாணம் பண்ண முடியும், எந்த மாதிரியான திருமணம் அவர் செய்துக்கிடுவார், இல்லை கல்யாணம் பண்ணுவாரா பண்ண மாட்டாரா, இந்த மாதிரியான முழுமையான பலன்கள் ஒரு சாதகத்தை வச்சு தான், அந்த ஸ்தானத்தை வச்சு தான் சொல்ல முடியும். சாதகத்தை வச்சு தான் சொல்லணும். சாதகத்தை வச்சா அந்த ஸ்தானம் நம்மளுடைய எதிர்பார்ப்புன்னு இருக்கும் இல்லைங்களா? இப்போ மகர ராசிக்காரங்களுக்கு எல்லாருமே ஒரே மாதிரியான எதிர்பார்ப்பு இருக்கிறது இல்லை பாருங்கள். ஒருத்தர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னொருத்தர் படித்த படிப்புக்குண்டான வேலை வேணும்னு ஆசைப்படுவாங்க, இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ 3 பேருமே ஒரே ராசியில் பிறந்திருப்பாங்க, ஒரே நட்சத்திரத்தில் பிறந்திருப்பாங்க, ஆனால் வயசு வித்தியாசம் வெவ்வேறு மாதிரி ஆகிடுது. அந்த மாதிரி இந்த 12 ராசி நண்பர்களுக்கும் ராசிக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட உங்களுடைய கிரகநிலைகளுக்கு கொடுங்க முக்கியத்துவத்தை. நீங்கள் எந்த வருஷத்தில், எந்த மாதத்தில், எந்த நாளில், எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறீங்க, அதுக்குண்டான ஜாதகம் என்ன? ஏன்னா இன்றைக்கி ஜாதக பிரகாரம் பேர் வைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கம்மியாயிட்டாங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா
கலையரசன், கவியரசன், காவியா, கவிதா, கா, கி, கு, கே இந்த மாதிரி இடத்துல பேர் வைக்கணும். நாம் அப்படியே வைக்கிறோம். நாம் தான் குழந்தை பிறக்கிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னுக்கே நம்ம பேர் செலெக்ஷன் எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதனால் இந்த பேராசிக்கு தயவு செய்து முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. இந்த பொது பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது கொஞ்சம் நிப்பாட்டுங்க. உங்களுடைய சுய ஜாதகத்துடைய தன்மை அறிஞ்சி, சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தன்மை அறிஞ்சி உங்களுடைய வாழ்வாதாரத்தை எப்படி அமைச்சுக்கிடணுமோ அப்படி அமைச்சுக்கிடுங்க. ஐயா, சம்பாதிக்கிறவங்க எல்லாமே சாதிக்கிறது இல்லைங்க. சம்பாதிக்கக்கூடியவங்க எப்போ சாதிப்பாங்க, அல்லது சாதிப்பாங்களா சாதிக்க மாட்டாங்களா, கல்யாணம் நடக்குமா நடக்காதா, இவங்களுக்கு புத்திர பாக்கியம் இருக்காதா, இவங்களுக்கு சொந்த வீடு வாசல் இருக்குமா இருக்காதா, இந்த மாதிரி எல்லா கேள்விகளுக்கும் அவங்களுடைய ஜாதகத்தில் தானுங்க முழுமையான ஒரு பதில் இருக்குது. அதனால் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொது பலன் சொல்கிறவங்க எல்லாமே நம்ம ராசியை மையமாக எடுத்து சொல்கிறாங்க. லக்னம் என்னன்றது கண்டுக்கிறது இல்லை, என்ன திசை நடக்குதுன்னு கண்டுக்கிறது இல்லை. தயவு செய்து அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி நாம் சந்தேகம் கேட்குறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்கிறதும் நமக்கு ஒன்றும் நடக்க போகிறதில்லை. அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் இருப்பாங்க, அந்த ஜோதிடர்கள்ட்ட கொடுத்து இந்த ஜாதகம் சரியாக எழுதியிருக்கிறாங்களா தவறுதலாக எழுதியிருக்கிறாங்களா ஒரு நாள் 2 நாள் டைம் எடுத்துக்கிட்டு கணிச்சு பாருங்கள். நீங்கள் கணிச்சிட்டு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் ஜாதகம் வந்து பார்த்துக்கிறேனுங்க அப்படி கூட சொல்லுங்கள். ஏன்னா தவறான ஜாதகம் இருந்து அதில் பலன் கேட்டு பிரயோஜனம் இல்லை. அப்போது முழுமையாக எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் அந்த செயல் செய்கிறதுக்கான நேர காலங்கள் உங்களுடைய சாதகத்தில் இருக்கான்றது பார்த்துட்டு அதன் பிறகு அந்த செயல் செய்யுங்க. சுயதொழில் செய்யணுன்ற ஆசை எல்லாருக்குமே இருக்குதான் சார் செய்யும். அந்த சுயதொழில் செய்கிறதுக்கான பிராப்தம் இருக்குதா இல்லையா நீங்கள் பார்க்குறீங்க. எந்த நேரத்தில் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்றது பார்த்துக்கோங்க. கல்யாணம் அதே மாதிரி தான். கல்யாணம்னா ஒரு ஜாதகத்தில் திருமண ஸ்தானத்தை பார்க்கணும் அல்லது திருமண காரகனை பார்க்கணும். புரியுதுங்களா? அப்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு அமைப்புகள் நம்ம ஜாதகத்தில் இருக்குது. அது சரியாக இருக்கிற பட்சத்தில் தான் நம்ம எடுக்கிற முயற்சி 100% நமக்கு சக்ஸஸ் ஆகும். அதனால் இந்த பதிவு அதுக்கு தான் சொல்கிறேனுங்க. பொது பலன்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேணான்னு சொல்ல வரல. அதை விட உங்களுடைய சுய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி நண்பர்களே, இந்த காணொளி கண்டிப்பாக யாராவது ஒருத்தருக்காவது பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேனுங்க. இதுக்கு மேற்கொண்டாவது இந்த பொது பலன் பார்க்குறது இல்லை நம்மளுடைய பேர் மட்டும் வச்சு சொல்கிறது இதெல்லாம் நிப்பாட்டிட்டு உங்களுடைய ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஜாதகம் இல்லைன்னா புதுமையாக ஜாதகம் எழுதி வைங்க. நீங்கள் எந்த வருஷத்தில் பிறந்தீங்களோ அந்த வருஷத்துடைய பஞ்சாங்கம் எடுத்து முழுமையாக ஒரு ஜாதகம் எழுதி கொடுக்க சொல்லுங்கள், கையால் எழுதி கொடுக்க சொல்லுங்கள். சரியா? சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்தமைக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.